ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோடைய பிறந்த நாள். அவருக்கான வீடியோ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நம்ம ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வரத்துக்கு முன்னாடி வெள்ளையாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஹீரோவாக நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது சினிமாவில். அவர் வந்ததுக்கப்புறம் தான் கருப்பாக இருக்கிறவங்களும் ஹீரோவாக ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்தாங்க. அது நம்ம ரஜினி சார் வந்து மொத்தம் எத்தனை இண்டஸ்ட்ரி இட்டு கொடுத்துருக்காருங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா பாஷா 1995 வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ஹிட் ஆகுது. ரெண்டாவது படம் முத்து 1995 சேம் இயரில் அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுது. அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா படையப்பா 1999 இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுது. இப்போ அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ரஜினி சார் பிறந்த நாளுக்காக தமிழ்நாடு முழுக்க. அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி த பாஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 2007 இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்திரன் 2010 இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுது. அடுத்து கபாலி 2016 இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் 2.0 2018 இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 7 படத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஹிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் வந்து கொடுத்துருக்காரு. பல படங்கள் ஹிட்டும் கொடுத்துருக்காரு. நம்ம ரஜினி சார் வந்து சினிமாவில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் கண்டக்டராக பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய ரியல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி ராவ் கெய்க்வாடு. நம்ம கே பாலச்சந்திரன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டைலை பார்த்துட்டு தமிழ் சினிமாவுக்குள்ளே அறிமுகப்படுத்துறது வில்லனா. ஃபஸ்ட்டு நம்ம ரஜினி சார் தமிழ் சினிமாவில் வில்லனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் ஆகிறாரு. அவருடைய வில்லத்தனத்தை பார்த்து அவருக்கு ஒரு தனி ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவானாங்க. அதை பார்த்து அவருக்கு ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அவர் ஹீரோவாக நடித்தார். பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா இட்டு கொடுத்து இன்றைக்கி ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கார். இன்றைக்கி அவருடைய பர்த்டே. நம்ம எல்லாருமே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணுவோம். நீங்கள் எல்லாருமே கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். இந்த அப்புறம் ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2000 பத்மபூஷன் அவார்டு வாங்குறாரு. அப்புறம் 2016 பத்ம விபூஷன் அவார்டு வாங்குறாரு. அப்புறம் 2021 தாதாசாஹேப் பால்கே அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாரு. இந்தியாவுடைய பிக்கஸ்ட் ஆனரபுள் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாரு 2021. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு 50 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படம் படையப்பா தான். அப்புறம் தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு 100 கோடி வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி அவருடைய படம் தான். அப்புறம் தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு 200 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்டில் எந்திரன், அதுவும் அவருடைய படம் தான். அப்புறம் தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு 600 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்டில் ஜெயிலர், அதுவும் அவருடைய படம் தான். ஸோ தமிழ் சினிமாவில் எல்லா ரெக்கார்டும் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு 50 கோடி, 100 கோடி, 200 கோடி, அப்புறம் 600 கோடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படம் தான். எல்லா கலெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காரு அவர். அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணது தமிழ் சினிமாவில் அவர் தான். அவருக்கு முன்னாடி யாருமே பண்ணதில்லை. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சாதனை. ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டும் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த படமும் டேரக்டும் பண்ணல, ப்ரொடியூஸும் பண்ணல. ஆனால் அவருடைய இன்ட்ரெஸ்ட் இருந்தனாலையும் டேரக்டும் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள்சிட்டியான ஆள். எந்த ஒரு ஈகோவுமே இல்லாமல் எல்லாரு கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பழகுவாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட நடித்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக இருந்தும் எல்லாத்தையும் நல்லா பழகி எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாருமே நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு இருந்தனால தான் அவர் இந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்காரு. ரஜினி சாருடைய ஈக்குவல் போட்டியாளர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சார். ஆனால் நம்ம ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நிறையா படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு ஈகோவும் கிடையாது, எந்த ஒரு கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. சேர்ந்து நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் 173 படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறாரு. அதோடைய அப்டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2 கிளிப்பிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ முழுக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு அவர் பர்த்டே அன்றைக்கி நம்ம ரிப்பீட் பண்ணணும்னு நினச்சோம். அதுதான் இந்த வீடியோட நோக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து காட்டும். பாய்.